அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம ஒரு சைக்கோ ஒரு ரேப்பிஸ்ட் ஒரு ஆள் அகரம் நாராயணன் அப்படின்றவரை பற்றி பார்க்க போகிறோம். அகரம்ன்றது பெரம்பூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியை சேர்ந்த ஒரு ராதாகிருஷ்ணன் ஒருத்தர், அவரோட பையன் தான் நாராயணன். ஸ்கூல் படிக்கிலேருந்து அவனுக்கு அந்த ஸ்கூல் படிப்பு பெரிய அந்த ஈடுபாடு எதுவும் வரல. ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு சின்ன சின்ன வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ திருட்டு தொழிலில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிறாரு. ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆன பிறகு அவருக்கு அடுத்து இவரோட தொடர்ந்து ஃபோக்கஸ் எல்லாமே தன்னோட அன்றாட செலவுகளுக்காகவும் அவரோட மற்ற தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன திருட்டுகளில் ஈடுபடுறாரு. அந்த திருட்டே நாள்பட பெரிய திருட்டாக மாற ஆரம்பிக்குது. ஒரு டீனேஜர் ஆன பிறகு நாராயணனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய பெண்களோட, அதாவது இப்போ நிறைய பணம் வர ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேரோட பழக்க வழக்கங்களே, அதுவும் குறிப்பாக இந்த திருட்டு வழக்குகளில் ஈடுபடக்கூடிய நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெண்களோட தொடர்பு உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் அவங்களோட கான்டாக்டில் இருப்பாங்க. அதுக்கு காரணம் 2 காரணம். ஒன்று தன்னை போலீஸ் தேடி வந்தாங்கன்னா பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தலைமறைவான ஒரு சேஃப் ஹேவன் வேணும். அந்த பிளேஸ் அந்த மாதிரி அவங்களோட வீடுகளில் போய் தங்கிட்டாங்கன்னா யாரும் அவ்வளோ ஈஸியாக அவங்கள ட்ராக் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு காரணம். அடுத்தது ஒரு 6 மாதம் அவங்களும் இருக்கிற பணத்தை செலவு பண்ணுறதுக்கும் மற்ற அவங்களோட ரொட்டீன் மறுபடி அவங்களோட அர்ஜை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் தேவை அப்படிங்கிறதுக்காக அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு சில காணொலியில் பேசியிருக்க மாதிரி, இப்போ நீராவி முருகன் ஒரு ராபரி அக்யூஸ்டு, அவன் ரொம்ப சென்சேஷனலாக துறைப்பாக்கத்தில் ஒரு ஸ்கூல் டீச்சரை கத்தியை காட்டி மிரட்டி, ஒரு 2 அடி நீள கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்து அவங்ககிட்ட செயினை பிடிக்கிட்டு போன அந்த வழக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. இதுவும் குறிப்பாக அந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. கொரோனா சம்பவத்தில் நிகழ்ந்தது அப்படின்றத விட அந்த கொரோனா சமயத்தில் ராபரி பண்ணது அவன் நினச்சிக்கிட்டான் யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில், அப்போது அவன் ராபரி பண்ணுறத ஒரு பொண்ணு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டில் மாடியிலேருந்து அதை ஜூம் பண்ணி வீடியோ எடுத்து அது பெரிய வைரலாக போச்சு. அது மாதிரி அந்த நீராவி முருகன் உள்பட பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி திருட்டு வேலையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலஸ்திரியோ வேறு ஒரு சில இந்த சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்ஸு இல்லை ஒரு சில ப்ராஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவங்க வீடுகளுக்கு போய் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு தொடர்ந்து போலீஸ் நடமாட்டங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் போலீஸ் நடமாட்டம் இல்லை, நம்மளை தேடலை அப்படின்ற பிறகு வெளியில் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ஒரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதே ஸ்ட்ராட்டஜி தான் நாராயணனும் ஒர்க் அவுட் பண்ணுறான். ஸோ இவனுக்கும் நிறைய பெண்களோட பழக்கம் ஏற்படுது. இந்த பெண்களோட பழக்கம் ஏற்பட அவனுக்கு இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, அவனுக்கு வித்தியாசமாக சில வேறு, அதாவது அந்த ஹோம்லி கேர்ள்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இவனுக்கு பெரும்பாலும் என்ன பண்ணுறான்னா, அந்த அகரம் அந்த பகுதி, அதாவது குறிப்பாக இது இவனோட காலகட்டம் அப்படின்றது 1975 to 85 வரைக்கும். ஸோ இந்த காலகட்டத்திலலாம் பெரம்பூர்லாம் ஒரு மாதிரி அவுட்ஸ்கட் மாதிரியான ஒரு பகுதி, ரொம்ப சிட்டி பேட்டர்ன் இருக்காது நிறைய. ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே கூட வியாசர்பாடி எல்லாமே ஒரே முள்ளுக்காடாக இருக்கும். ஸோ அந்த பகுதியிலேருந்து டுவர்ட்ஸ் ரெட் ஹில்ஸ் மாதவரம் வரைக்கும் ஒரு ரோடு இருந்தாலும் கூட இப்போ தான் அதுவெல்லாம் நாற்கர சாலையாக மாறின பிறகு அது நல்ல பெரிய ப்ராட் ரோடாக மாறி இருக்குது. அப்படி வரைக்கும் அங்கே எப்படி இருக்குன்னா, முழுக்க கள்ளச்சாராய வியாபாரிகள், அப்புறம் ஒரு சிலர் இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தான் அங்கே நிறைய பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க. அது அவங்களோட ஒரு சேஃப் பிளேஸாக இருந்தது. ஸோ போலீஸும் அவங்கள பிடிக்க முடியாத மாதிரி அவங்க ஓடி ஒளிஞ்சிருவாங்க, தப்பிச்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஊரல் போடுறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, அப்புறம் வெளியில் சப்ளை பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அகரம் அந்த பகுதியெல்லாம் அப்போ தான் டெவலப்பிங், அந்த ஏரியாலாம் ரொம்ப, இப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒரு எண்ணூர் தாண்டி ஒரு பகுதியில் ஒரு புதுசாக ஒரு ஹேம்லெட் உருவாகிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு லொக்கேஷன் க்ரியேட் ஆகிற மாதிரியான ஒரு பகுதி அது. ஸோ அங்கே நிறைய பேர் அதாவது காம்பவுண்ட் சுவர் போட்டு ஒரு ப்ராப்பர் வீடாக இருக்காது. சின்ன சின்ன வீடுகள் அவங்கவுங்க சிட்டிக்குள்ளே வாங்க முடியாதவங்கெல்லாம் அவுட்டரில் போய் வீடை வாங்கி அங்கே செட்டில் ஆகக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மிடில் இன்கம் குரூப்பு, லோவர் மிடில் இன்கம் குரூப்பு, அந்த மாதிரி பசங்க அவங்களெல்லாம் டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக
இவனுக்கு வந்து யாரை டார்கெட் பண்ணுவான் அப்படின்னா, அந்த வீட்டில் வந்து யார் யார் இருக்காங்கன்றதை வாட்ச் பண்ணுறதுக்கு டே டைமில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறது. ஸோ பொதுவாக இப்போ நீங்கள் யார் இருக்காங்கன்னு நேரடியாக நீங்கள் சைக்கிளில் போயோ இல்லை நடந்து போயோ வாட்ச் பண்ண முடியாது. அதுக்காக இவன் என்ன பண்ணுறான்னா, சும்மா ஒரு தள்ளுவண்டி மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி அது மூலமாக ஒரு கடை விற்கிற மாதிரி ஏரியா போகும்போது யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இவன் ஒரு மாதிரி மானிட்டர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸு, அங்கே வீடுகளில் யார் யார் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே யார் இருக்கா, வெளியில் யார் இருக்கா, இல்லை பக்கத்து வீட்டில் யார் இருக்கா அப்படின்றதெல்லாம் மானிட்டர் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவங்கள டார்கெட் பண்ணுவான். அதுவும் டார்கெட் பண்ணுறது அதாவது அவங்க தனியாக இருக்கிற டைம் தான் டார்கெட் பண்ணுறது. அதுவும் குறிப்பாக இந்த ஆஃப்டர்நூன் டைம்லாம் வந்து முன்னாடி எல்லாம் வந்து இப்போ மாதிரி நம்ம ஏசியோ அந்தளவுக்கு ஒரு நம்ம என்ன சொஃபிஸ்டிகேட்டட் கேட்ஜெட்ஸ் எதுவும் இருக்காது அந்த டைமில், நிறைய கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த டைமில் வந்து மதிய டைமில் வந்து கொஞ்சம் அசந்து தூங்குறது. ஏன்னா டிவியும் கூட ஈவன் கிடையாது. டிவியில் நீங்கள் அப்படியே பார்த்தாலும் மொழி முடியும் தவிர வேறு எதுவும் பெருசாக இருக்காது 80ஸ்லலாம். ஸோ இதனால் வந்து பெரும்பாலும் டிவி பார்க்குற நேரங்கள் குறைவு. வேணால் ரேடியோ தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில இப்போ கிராமங்கள் மாதிரியான பகுதிகள்லாம் வத்தி தேய்க்கிறது, ஊதுவத்தி தேய்க்கிறது, அப்புறம் பீடி சுற்றுறது, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளில் அந்த வீட்டில் அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கவங்க அந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க. கணவர்மார்கள்லாம் வெளியில் போய் வேலைக்கு போயிட்டு வரும். அந்த காலகட்டத்தில் இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காது. ஸோ மதியம் ஆஃப்டர்நூன் டைமில் பெரும்பாலும் ரெஸ்ட் எடுக்கிற டைம். ஸோ இவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம் தான் இவன் வந்து உஷாராக உள்ளே புகுந்து அவங்கள வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுற அந்த நேரம். அதுவும் குறிப்பாக இவனோட பெரும்பாலான விக்டிம்ஸ் இவனோட டார்கெட்டில் இருந்து அவங்கள ரீச் பண்ண அந்த டார்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த டைமிங் வந்து 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே டைமிங். ஸோ இது என்ன பண்ணுறதுனா, இது உள்ளே போயிட்டு அவங்கள மிரட்டி கத்தி முனையில் தண்ணி தாகமாக இருக்கோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த மாதிரி பசியாக இருக்குது, மற்றவங்களை கொஞ்சம் ஏமாத்துகிற மாதிரியான சில பகட்டு வார்த்தைகளை அதெல்லாம் பயன்படுத்தி நேராக உள்ளே போனவுடனே அவங்க உள்ளே நுழைஞ்சதும் வீட்டுக்குள்ளே போய் தண்ணி எடுக்க போனாங்களோ இல்லை சாப்பாடு எடுக்க போனாங்களோ பின்னாடியே போயிட்டு கதவை மூடி அதுக்கப்புறம் இவங்கள செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறது. இதுதான் என்னோடய பேட்டர்ன், மோடஸ் ஆப்பரண்டி. ஸோ இது நிறைய அப்படி பரவ ஆரம்பிக்குது. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்திலேயே பெண்கள் வந்து அவங்க கற்பழிக்கப்பட்டாங்க இல்லை அவங்கள வந்து செக்ஷுவல் அப்யூஸ் நடந்ததுன்னா வெளியில் சொல்கிறதுக்கு தயக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போவே. அந்த காலகட்டத்தில் சொல்லவே வேணாம். இது எப்படி வெளியில் சொல்கிறது அப்படின்னு பாதி பேர் பயந்துக்கிட்டு சொல்லாமல் விட்டுறது. இன்னொன்று இவனும் ஒரு மாதிரி மிரட்டிடுது அவங்கள. வெளியில் சொல்லி போலீஸ் போனேன்னா திரும்பி நான் வந்து உன்னையும் உன் ஃபேமிலியும் மொத்தமாக காலி பண்ணிடுவேன்னு ஃபுல்லாக ஒரு மிரட்டல் விடுத்துட்டு தான் போவான். ஸோ அதனால் இதுக்கு பயந்துக்கிட்டே பாதி பேர் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஈவன் இதே பேட்டர்னில் தான் இப்போ சமீபத்தில் ஒரு நபர் வந்து இப்போ சென்னையிலேயே இன்னொருத்தர் கைதானார், அறிவழகன்னு பேர். அந்த பையன் தருமபுரி பையன், தருமபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவன் பார்த்திங்கன்னா அவன் தங்கியிருந்து ஒரு ஹாஸ்டலில் ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கான், ஒரு மேன்ஷனில். அதுக்கப்புறம் இங்கே வந்து கரெக்டாக அம்பாள் நகர், ஈக்காடு தாங்கல்னு இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் வந்து இதே மாதிரி மோடஸ் ஆப்பரண்டி, அதாவது அகரம் நாராயணன் என்ன பண்ணானோ இதே மாதிரி இங்கே இப்போ பண்ணிகிட்டு இருந்தான். அதுவும் இந்த சமயத்தில் நான் இந்த அறிவழகன் பண்ணுற இந்த காலகட்டம்னு பார்த்திங்கன்னா 2019. இது அகரம் நாராயணனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே 80ஸ்ல நடந்த விஷயம். இது 2019லேயே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இறங்கி பண்ணி அவனும் கிட்டத்தட்ட ஒரு 100-120 பெண்களுக்கு மேலே அந்த அம்பாள் நகர், ஈக்காடு தாங்கல் ஏரியாவில் மட்டுமே டார்கெட் பண்ணியிருக்கான். அதுவும் அந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை டார்கெட் பண்ணுறதே இந்த ஏர்லி மார்னிங் டைம். அவங்க ஃபேமிலியெலாம் வந்து பெரும்பாலானவங்க கூலி வேலைக்கு போகிறதோ இல்லை மற்ற வேலைகளுக்கு போகிறதோ அவங்க காலைல கிளம்பி போன பிறகு அந்த ஏர்லி மார்னிங் 4 மணி 5 மணி அந்த டைமில் தான் டார்கெட் பண்ணுறது. அவங்களையும் இதில் வந்து இன்னும் ஒரு படி மேலே அறிவழகன் பார்த்திங்கன்னா அவனோட கேமராவில் செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அந்த மொத்த ஆக்டையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் போட்டு பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பர்வர்டட் கேரக்டர் அவன். ஸோ இது மாதிரி இந்த அறிவழகன் பார்த்திங்கன்னா 120 பெண்களை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருந்தாலும் அதில் புகார் வந்தது 2 பொண்ணுங்க தான். அதுவும் அதில் ஒரு பொண்ணு போலீஸ் வலுக்கட்டாயமாக வாங்கின ஒரு கம்ப்ளைண்ட்டு. அதுலேயும் அவங்க கொடுத்த புகார் ரேப் கிடையாது, ராபரி கேஸ் தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த என் நகையை என்கிட்டருந்து பிடிங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி 379 தான் ஐபிசியில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ அண்ணா நகர் டிசியாக இருக்கக்கூடிய ரோஹித்நாத் சார் தான் அடையார் டிசியாக இருந்தாங்க. அப்போது
அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது அரசல் புரசலாக வெளியில் வந்தாலும் புகார் வராதனால போலீஸால் நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியல. அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் ஈக்காடு தாங்கல் இந்த சம்பவம் கேள்விப்பட்டு இப்போ எனக்கே தகவல் கேள்விப்பட்டு நான் அங்கே ஸ்பாட்டுக்கெலாம் போய் விசாரிக்கும் போது அங்கே நிறைய பேர் பேசுகிறதுக்கே பயந்தாங்க. அதாவது 2019 சொல்கிறேன், பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டினாங்க, யாருமே அதை முன் வரலை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எனக்கு எப்படி தகவல் தெரியும்னா அங்கே நிறைய போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நபர் ஏர்லி மார்னிங் வந்து வீடுகளை கதவை தட்டி கொள்ளையடிக்க ட்ரை பண்ணுறாருன்னு மொட்டையாக ஒரு 2-3 போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க. அதனால் வந்து பாதுகாப்பாக இருங்க, வீட்டுக்குள்ளே பூட்டிக்கங்க, கதவை திறக்காதீங்கன்ற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி போய் விசாரிக்கும் போது தான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சிறைக்கு போன அறிவுலகன் வெளியில் வந்த பிறகு மீண்டும் இதே மாதிரியான கைவரிசையை அங்கே திருமுல்லைவாயல், அம்பத்தூர் அந்த புதூர் அந்த ஏரியாலெலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 50 பெண்களை அவங்க வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணது தெரிய வந்தது. அங்கே இருக்கும்போது அதே மாதிரி அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு அங்கே இன்ஸ்பெக்டர் விஜயராகவன் சொல்லி அவர் இன்ஸ்பெக்டர் போகும்போது இவரை பிடிக்க போகும்போது கீழே விழுந்து கையை உடச்சி அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனான், திரும்பி வெளியில் வந்தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது எதுக்காக இந்த அறிவுலகன்னு இதில் விஷயத்தை சொல்கிறேன்னா, 2019 கிட்டத்தட்ட 120 பெண்கள்னு சொல்கிறேன். அது வந்து அம்பாள் நகர் அந்த ஈக்காடு தங்கல் ஏரியா பகுதியிலேயே மட்டும். ஆனால் அதில் யாருமே புகார் பண்ணல, 2 பெண்களை தவிர. அந்த 2 பெண்களில் ஒரு பொண்ணு வந்து நான் ரேப்புன்றதே சொல்ல வரல, இன்னொரு பொண்ணும் ரேப்பை சொல்லவே இல்லை. இருந்தாலும் போலீஸ் அது விசாரணையில் அது வேறு வழி இல்லாமல் 379 எஃப்ஐஆர் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி ஒரு 6 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியில் வந்துட்டான். ஸோ இந்த 2019 அவங்க இவ்வளவு பேர் புகார் பண்ணலை அப்படின்ன பிறகு போலீஸ்க்கு எப்படி அப்போ 120 பேர் தெரியும்? அங்கே அம்பத்தூர் திருமுல்லைவாயல் ஏரியாவில் எப்படி 50 பேர்னு தெரியும்னா, இவன் ஃபோனில் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸை வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் ஸோ இவ்வளோ செக்ஷுவல் அபியூஸ் பண்ண விஷயமே போலீஸ்க்கு தெரிய வந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது 1980s நம்ம கேட்கவே வேணாம். அப்போ இருந்த கால சூழ்நிலை வேறு. இப்போ நமக்கு இருக்கிற மாதிரியான அட்வான்ஸ்டு கேட்ஜெட்ஸ் கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன் எதுவுமே கிடையாது. ஆனாலும் அது எல்லாம் வந்து அப்போது அன்றாடமாக வேலைக்கு போனால் தான் சம்பளன்ற மாதிரியான ஒரு சூழல். ஸோ இவனோட டார்கெட் எல்லாமே அந்த மிடில் இன்கம் குரூப்பு, லோவர் மிடில் இன்கம் குரூப்பு தான் டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இந்த நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட அந்த பர்வர்ட்டட் இந்த சைக்கோன்னு தான் சொல்லணும். குறிப்பாக அவனுக்கு வந்து அவங்கள செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுறது மூலமாக அதையும் மிரட்டி அவங்கள்ட்ட மேலும் அந்த செக்ஷுவல் அபியூஸ் பண்ண பிறகு அவங்கள்ட்ட இருந்த பணம் நகையோ பிடிங்கிட்டு ஓடி போகிறது தான் அவரோட டார்கெட்டாக இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது போலீஸுக்கு புகாரே வரல. இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் 80sலாம் பார்த்திங்கன்னா ஏட்டையாவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா கிராமங்களாக இருக்கட்டும், இப்போ இதுவும் ஒரு மாதிரி ஒரு சப் அர்பன் மாதிரி தானே கணக்கு. இப்போ வந்து சிட்டி பேட்டர்னில் இருக்காது, பெரம்பூர் அகரம்லாம் அந்த டைமில். ஸோ அதனால் வந்து ரூரல் பேட்டர்ன் மாதிரியே இருக்கும். ஸோ அங்கே ஏட்டையாக்கு தகவல் கிடச்சி, அங்கே இருந்த இன்டெலிஜென்ஸ் அஃபிஷியல்ஸுக்கு தகவல் கிடச்சி, அவங்க உடனடியாக வந்து ஸ்டெப்பின் பண்ணி நிறைய இதெல்லாம் தகவல் கேள்விப்பட்டு அப்புறம் புகார் மேலே புகார் வந்த பிறகு நாராயணனை பிடிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சாதாரண மிடில் இன்கம் குரூப், லோவர் மிடில் இன்கம் குரூப் அந்த பசங்களை அவங்க லேடிஸை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணும்போது எதுவும் நடக்கலை. ஆனால் அதே அகரம் நாராயணன் இன்னொரு பெரிய இடத்துல கை வச்ச பிறகு அந்த விஷயம் பூதாகரமாக ஆகி இமீடியட்டாக அவனை செக்யூர் பண்ணி அப்புறமா அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி பாத்ரூம்லாம் வலிக்கி விழுற அளவுக்கு இல்லாமல் ஒரு காலகட்டம். அதனால் அவனை வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. அவனுக்கு இப்போ ஜென்ரலாக வந்து இந்த கை உடைக்கிறது, கால் உடைக்கிறதுலாம் இன்னும் அப்போது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போவாது ஒரு அன்அஃபிஷியலாக சில விஷயங்கள் நடக்கும். இப்போ அந்த டைம்லலாம் வந்து இந்த மாதிரி பண்ணுற நபர்களை ரொம்ப கொடூரமாக அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஒரு சில சமயம் வந்து கொரில்லா செல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு செல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அதாவது அங்கே மேல் ஹோமோசெக்ஸில் ஈடுபடக்கூடிய ஒரு சில நபர்களை அங்கே அடைச்சி வச்சுருப்பாங்க. இப்போ ப்ரிசனுக்குள்ளே இப்போ வரைக்கும் ஹோமோசெக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் தொடர்ந்து நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது புதுசாக வரக்கூடிய இன்மேட்ஸ் எல்லாம் அவங்கள செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அப்படிங்கிறனால ஜென்ரலாக அவங்கள தனியாக பிரித்து வைப்பாங்க, ஐசோலேட் பண்ணி. அதுக்குன்னு குவாரண்டைன் வார்டு இருக்குது, அதுக்குன்னு தனியாக சில பிளாக்ஸ் இருக்குது, அங்கே கொண்டு போய் வைப்பாங்க. அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரிசனுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இந்த சைல்டு ரேப்பிஸ்ட்டு, அப்புறம் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி மாட்டிட்டு வரவங்க, அதாவது கொடூரமாக ரேப் பண்ணி கொலை பண்ணுறவங்க, இந்த மாதிரி நபர்களெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்காகவே தனியாக கொரில்லா செல்லுன்னு ஒரு செல் இருந்தது. அந்த செல்லுக்குள்ளே இந்த மாதிரி ஹோமோசெக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடக்கூடிய நபர்களை அங்கே அடைச்சி வச்சுருப்பாங்க.
இவனுக்கு வலுக்கட்டாயமாக அங்கே தூக்கி போட்டுருவாங்க. ஒரு 2-3 நாள் அவனை அங்கே போட்டு அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறானோ அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நார்மல் செல்லுக்கு மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி அகரம் நாராயணனுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டது. அது இல்லாமல் இன்னும் 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்டில் இன்னும் மோசமாக, அதாவது இப்போ நம்ம நிறைய ஜெய்பீம் படம் பார்த்த மாதிரியோ இன்னும் அதை விட ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் சிறையிலேருந்து வெளியில் வரல. சிறையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே மற்ற ஒரு சில வழக்குகளில் இவனுக்கு கன்விக்ஷனும் ஆச்சு. அப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவனுக்கு கொஞ்சம் இந்த பெண்கள் மோகம் ஜாஸ்தி, பெண்கள் ஈடுபாடு ஜாஸ்தி அப்படிங்கிறனால அவனுக்கு கொஞ்சம் வேறு சில நோய்கள் வர ஆரம்பிச்சுது இவனுக்கு. ஸோ அகரம் நாராயணன் வெளியில் வந்த பிறகும் இந்த வழக்குகளில் சம்மந்தப்பட்டு, ஏன்னா இதில் இவனை வந்து ரேப் கேஸுக்கு அரெஸ்டே ஆகலை. இவன் எப்படி அறிவுலகன் அதேமாதிரி ரேப் கேஸுக்கு அரெஸ்ட் ஆகாத மாதிரி இவனும் அகரம் நாராயணனும் அதுக்கான புகார் வரல. அதனால் போலீஸே என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி திருட்டு வழக்குலையும் கைது பண்ணிவிட்டு அப்புறம் இவனுக்கு இந்த 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் அவனுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வெளியில் வந்தவன் பெருசாக எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் அவன் தொடர்ந்து வந்து சைலண்ட் ஆகி வேறு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் படிப்படியாக அவனோட உடல்நிலை மோசமாகி இறந்தும் போனான். அதாவது இந்த மாதிரியான அகரம் நாராயணன் மாதிரி, அறிவுலகன் மாதிரியான நபர்கள் இன்றைக்கும் நம்ம சொசைட்டியில் இருந்துக்கிட்டு தான். 80s நடந்த அகரம் நாராயணன் மாதிரியே தான் இவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான், அறிவுலகனும் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான நபர்கள் நம்ம சொசைட்டியில் அவங்களோட தான் நம்மளும் சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து இவங்களோட வாழும்போது ஒரு சில விஷயங்களை நம்மளோட சேஃப்டியை பார்த்துக்கணும். நம்ம பசங்களோட சேஃப்டி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம உறவினர்கள் இல்லை இதெல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். அது பண்ணாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெர்வர்டட் ப்ரிடேட்டர்ஸ் இது மாதிரியான நபர்கள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் சில விஷயங்கள் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகள் இப்போல்லாம் ஜென்ரலாக யாரும் அவ்வளோ ஈஸியாக கதவை திறந்து வச்சுட்டு படுக்கிறதில்ல. கதவை எல்லாமே வந்து இப்போ ஏசிலாம் வந்துடுச்சு. ஸோ அதனால் அந்தளவுக்கு முன்னாடி மாதிரியான அதாவது பார்த்திங்கன்னா காற்றுக்காகவே பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, மொட்டை மாடியிலே படுப்பாங்க. ஸோ அப்படி மொட்டை மாடியில் போய் படுக்கும்போது கீழே அவங்க வீடுகளை டார்கெட் பண்ணக்கூடிய சம்பவங்கள் கூட நிகழும். அதே மாதிரி மொட்டை மாடியில் படுத்திருக்கிற ஒரு சில விமனையும் செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும், இது மாதிரி பக்கத்து வீட்டிலேருந்து ஓடி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட நிறைய நிகழ்ந்திருக்கு. அதுக்கான நிறைய சம்பவங்களை ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளும் வந்து எந்த அளவுக்கு ப்ரிகாஷனாக இருக்கிறோமோ அது மூலமாக சில விஷயங்களை தவிர்க்க முடியும், தடுக்கவும் முடியும் அப்படின்றது தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.